AIADMK General Secretary Edappadi Palaniswamy addressed the media at Delhi Airport following his meeting with Union Home Minister Amit Shah on Tuesday. The meeting has fueled speculation that AIADMK might revive its alliance with the BJP ahead of the upcoming Tamil Nadu Assembly elections. Palaniswamy's comments regarding the discussions have not yet been made public, but the meeting has sparked interest in the political landscape ahead of the polls. வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திக்கின்றோம். அதில் குறிப்பாக மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கேரண்டி ஸ்கீமுக்கு மத்திய அரசிலிருந்து வர வேண்டிய நிலுவை உடனடியாக அதை வழங்க வேண்டும் என்றும், அதே போல் SSA திட்டத்தில் அந்த கல்வி திட்டத்தில் தமிழக அரசுக்கு விடுவிக்க வேண்டிய தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும், அதோடு தமிழகத்தில் தொடர்ந்து இருமொழி கொள்கை கடைபிடித்து வருகிறது, அதை தொடர வேண்டும் என்றும், நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அந்த மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்றும், அதே போல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும். தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கின்ற காரணத்திலே தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை நீர் கிடைப்பதிலே சிக்கல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நிறைவேற்றுகின்ற விதமாக நிலையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீர் கிடைக்கின்ற விதமாக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்றும், அதேபோல் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த நடவடிக்கையின் பேரிலே நாடாளுமன்ற ஜனாதிபதி உரையிலே இடம்பெற செய்து அந்த திட்டம் இப்பொழுது செயல்பாட்டுக்கு வர இருக்கின்றன. அதற்கு தேவையான நிதியை முழுமை விடுவித்து நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும், அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். அதேபோல காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படுவதாக அடிக்கடி கர்நாடக அரசு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றன. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசு நடந்து அதில் எவ்வித உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படிதான் மத்திய அரசு கர்நாடக அரசை வலியுறுத்த வேண்டும். அதையும் எக்காரணத்தை கொண்டும் மேகதாதிலே அணை கட்ட மத்திய அரசு துணை நிற்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும், அதே முல்லை பெரியார் அணை நீர்மட்டம் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 136 142 அடி உயர்த்தப்பட்டிருக்கிறது. 142 152 அடி முல்லை பெரியார் அணையுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அந்த அணையை பலப்படுத்த வேண்டும். அந்த பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்கின்ற பொழுது கேரள அரசு தடையாக இருக்கின்றது. அந்த தடையை நீக்கி உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி அணையை உயர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கின்றேன். அதே போல தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் பல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கு தேவை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு, அதோடு தமிழகத்தில் டாஸ்மாக் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதை முழுமையாக விசாரித்து தவறு இழைக்கின்றவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். அதே போல சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கெட்டிருக்கின்றது. சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. அதோடு போதைப்பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்துகின்றது என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து நாங்கள் கோரிக்கை மனு அளித்திருக்கின்றோம். எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்களை நிதியை ஒதுக்கி